சூனியக்காரிகள் உண்மை நிரூபிக்கப்பட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மோனா ஃபேண்டி இவங்க ஒரு மலேசியன் பாப் சிங்கர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேட் ஆக்டர். ஆனால் லேட்டாக ரிவீல் ஆகுது இவங்க ஒரு பிளாக் மேஜிக் ப்ரெடிஷனர். அதுக்காக தன் பேரை பூமான் மாற்றிக்கிறாங்க. 1993 லோக்கல் பொலிட்டிக்கல் லீடரான தடாங் மஸ்லனுடைய நட்பு கிடைக்குது. ஒரு ரிச்சுவல் விஷயமா மோனாவை மீட் பண்ணுறாரு. பட் அவர் மீட் பண்ணி மூணாவது நாளே அவர் சடனாக காணாமல் போகிறாரு. லாஸ்ட் சீன் க்ளூவை வச்சு மலேசியன் போலீஸ் மோனா வீட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க பார்த்த விஷயந்தான் உண்மையிலே ஒரு டார்க் மிஸ்ட்ரி. மோனா வீட்டுக்கு பேக்கையாரில் வெட்டப்பட்ட மனித உடல் கழிவுகளும் ரிச்சுவல் செய்ய பயன்படுத்தின சில பொருட்களும் கிடைக்குது. போலீஸ் அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதோடைய மோனாவுடைய ஹஸ்பண்ட், மோனா அண்ட் நம்ம ஹஸ்பண்ட் 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. கோர்ட்டில் அது பிளாக் மேஜிக்காக நடந்த மர்டர்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதுக்காக 3 பேர்த்துக்கும் மரண தண்டனை விதிக்கிறாங்க. ஏன்னா மலேசியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 2001 அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது கேஜன் பிரிசனில். ஆனால் அன்னைக்கு மோனா அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு ஃபுல் மேக்கப்போட சிரிச்சுக்கிட்டு நியூ ட்ரெஸ் போட்டு மரண தண்டனை நிறைவேற்றத்துக்கு போகிறா. கடைசியாக அவள் சொன்ன வார்த்தை ஐ வில் நெவர் டை. ஆனால் அங்கே தான் அந்த மிஸ்ட்ரியை ஸ்டார்ட் ஆகுது. மோனாவோட மரண தண்டனைக்கு பிறகு அந்த சிறையில் காட்ஸுக்கு நைட் நேரத்தில் பேட் ட்ரீம்ஸ் வரதாகவும் சில சஸ்பீஷியஸ் ஆக்ட் சவுண்ட்ஸ் கேட்குறதாகவும் சொல்லப்படுது. அங்கே இருக்க லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது மோனாவுடைய சாபம் தான் அப்படிங்கிறாங்க. சில பேர் இல்லை இது சைக்கலாஜிக்கலோட இல்யூஷன் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.